நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கமல், கமல், என்ன? உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இப்ப என்னால பேச முடியாது. ஒரு 5 நிமிஷம் தான். ஒரு தடவை சொன்னா புரியாதா? கமல், தயவு செஞ்சு என்கிட்ட கோவப்படாத. உன்னை பத்தி வேற ஒரு இமேஜ் என் மனசுல இருக்கு. கோவமான இன்னொரு முகத்தை என்கிட்ட காட்டாத. அதை தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல. என்ன வேணும் உனக்கு? நான் சொல்றது கொஞ்சம் கேளு கமல். ஏன் கேட்கணும்? சரி, என்ன விஷயம் சொல்லு. சாரி. எதுக்கு? நீ வேலையை விட்டு போறேன்னு சொன்னாங்க. ஆமா, ஏன்? வேற நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அதான் போறேன். போய் நீ என் மேல இருக்கிற கோவத்துல தான் போற. கமல், சாரி, நிஜமாவே சாரி. எதுக்கு இவ்வளவு சாரி சொல்றேன்னு எனக்கு புரியல. கார்த்திக் உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டது தப்புதான். அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் பண்ணது தப்புதான் கமல். அது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு எனக்கு புரியுது. எனக்கு அது கஷ்டமாவே இல்ல. கமல், அவன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதைத்தான் பண்ணிருப்பேன். அவன் என்கிட்ட கோவப்பட்டது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. நீ என்ன சந்தேகப்பட்டதுதான் எனக்கு இன்னும் வலிக்குது. கமல், ஆமா, அவன்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்ல. என் மூஞ்சில தண்ணி ஊத்திட்டா அவன் என்ன பெரிய ஆளா? நான் நினைச்சிருந்தா அவனை அங்கேயே அடிச்சிருக்க முடியும். ஆனா நீ என்ன சந்தேகப்பட்டது தப்பு ராஜி. அப்படிலாம் இல்ல கமல். நான் தான் ஃபோன் பண்ண, நீ சந்தேகப்பட்டியா இல்லையா? அன்பண்ணன் தான் சொன்னாரு. ஏய், சின்ன பசங்க மாதிரி அடுத்தவங்க மேல படிய போடாத. உண்மையை ஒத்துக்கோ. என்ன ஒத்துக்கணும்? அந்த ஃபோன் பண்ணது நான் நீ நினைச்சியா இல்லையா? உண்மையை ஒத்துக்க ஒரு நேர்மை வேணும். அது உன்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நினைச்சேன். அது அன்பண்ணன் கூட டிஸ்கஸ் பண்ணியா? ஆமா. நம்பரை ட்ரேஸ் பண்ண முயற்சி பண்ணியா? ம். இந்த நிமிஷம் வரைக்கும் அதை நான் தான் பண்ணேன்னு உனக்கு டவுட் இருக்கா இல்லையா ராஜி? ப்ளீஸ் பொய் சொல்லாத. ஆமா. உனக்காக 8 வருஷம் காத்திருந்தவனா. உன் போட்டோ கூட என்கிட்ட கிடையாது. வெறும் உன் நினைவுகளோட மட்டுமே வாழ்ந்தவனா. எனக்கு தெரியும். இதை நீ தான் பண்ணியான்னு முதல்ல என்ன கூப்பிட்டு கேட்டிருக்கணும் ராஜி. சாரி. எப்படி ராஜி என்ன போய் அப்படி நினைச்ச? ஐம் சாரி. இல்ல ராஜி, போதும். ரொம்ப டிஸ்கஸ் பண்ணலாம். அசிங்கமா இருக்கு. எப்படி உன் வாழ்க்கையில ஆரம்பத்தில் நான் காணாம போனணும், அதே மாதிரி இப்பவும் காணாம போயிடுறேன். இப்படிலாம் பண்ணாத கமல். என்ன வேற என்ன பண்ண சொல்ற? கமல் ப்ளீஸ். கெஞ்சாத ராஜி, கஷ்டமா இருக்கு. நான் கார்த்தியோட எவ்வளவு பெட்டர்னு நினைச்சேன். இன்னும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஆளா இருக்கணும்னு பார்த்து பார்த்து நடந்துட்டு இருக்கேன். என்ன போய்? தப்புதான் கமல். நான் உன்னை அப்படி நினைச்சிருக்க கூடாது. சாரி. நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட நேர்ல தானே சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துப்போன்னு உங்ககிட்ட தானே சொன்னேன். ஆமா. அப்புறம் எப்படி என்ன போய் சந்தேகப்பட்ட? தப்புதான். குறுக்கு வழியில உன்னை ஜெயிக்கணும்னு நான் நினைக்கல ராஜி. நான் கூட வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணம் உன்னை சந்தோஷமா பார்த்துக்கணும்னு தான். நீ மிஸ் பண்ண ஒரு நல்ல வாழ்க்கைய நான் தரணும் தான். நீயும் கார்த்தியும் சந்தோஷமான கப்பலா இருந்திருந்தா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற வேலை தேடிட்டு எங்கேயாவது போயிருப்பேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டேன். எனக்கு தெரியும். இல்ல, உனக்கு தெரியல. ஐ லவ் யூ.
காதலிக்கிறதுக்கு பேரு ஒரு விஷயத்தை நமக்கு சொந்தமாக்கிக்கிறது இல்ல, அதை கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறது. ஒருவேளை நான் விலகினாதான் நீ சந்தோஷமா இருப்பேன்னா நான் விலகி போயிடுறேன். காதலுக்காக காதலே விட்டு கொடுத்துடுறேன். இதான் ராஜி கமல். நான் கிளம்புறேன். என்ன போகாதான்னு சொல்லாத ப்ளீஸ். நீ தானே அவளுக்கு கால் பண்ற? பாரு, தப்பு தப்பாலாம் பேசாது. தப்பு பண்ணா தப்பா தாண்டா பேசுவாங்க. யாரா தப்பு பண்ணா? நீ தாண்டா. உங்ககிட்ட யார் சொன்னாங்களோ அவங்கள தில்லு இருந்த ஏன் முன்னாடி வந்து சொல்ல சொல்லு. டேய் வெண்ண, சொன்னதே அவ தாண்டா. அட்டிங்க பார்த்துட்டு இருக்க மறைக்கிற. கார்த்திக், அம்மா ராஜி, சொல்லுங்கண்ணே. அம்மா ஃப்ரீயா இருக்கியா? இல்ல, என் டீமோட மீட்டிங்ல இருக்கேன். அம்மா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல, என்ன இப்ப பார்க்க முடியாது. இல்லம்மா, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்? அண்ணா சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் என் டீமோட மீட்டிங்ல இருக்கேன். நான் தனியா இல்ல. ஏம்மா ஏம்மா என் ஃபோனை அவாய்ட் பண்ற? என்கிட்ட பேச உனக்கு பிடிக்கலையா? உங்களை யார் கார்த்திக் கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல சொன்னது? இல்லம்மா, நான் சொல்லணும்னு சொல்லல, ஏதோ வாய் தவறி உளறிட்டேன். அவன் இதை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுவான்னு நான் நினைக்கல. சாரிம்மா. உங்க சாரியை வச்சுட்டு நான் என்ன பண்றது? அவன் எப்படி சமாதானம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. தப்பு தாம்மா. தப்புன்னு என்கிட்ட சொல்லி என்னென்ன ஆக போகுது? இல்லம்மா, இப்போ கூட அவன் தான் ஃபோன் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது. ஃபோன் பண்ணிருந்தா பண்ணட்டும். நாம கூப்பிட்டு டீல் பண்ணிருக்கலாம். நீங்க என்னமோ கார்த்திக் கிட்ட சொல்லி அவன் என்னமோ பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி சீன் போட்டு, நிஜமாவே அக்கறை உள்ள ஒரு ஆளை இன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா நீங்க என்ன எப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில மாட்டி விட்டுட்டீங்க. அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் இப்படியா நம்ம ட்ரீட் பண்றது? இவனுக்கு என்னென்ன பிரச்சனை? பெரிய இவன் மாதிரி உள்ள போந்து தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தி வாழ்க்கையில இவ்ளோ நடந்திருக்கு. அப்ப கூட இவன் திருந்தலையே. இல்லம்மா, உன் மேல இருக்கிற அக்கறையில தான். என்ன என் மேல இருக்கிற அக்கறையில? இனிமே என் மேல அக்கறை அது இதுன்னு சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். இவர் அக்கறையா இருந்து கிழிச்ச லட்சணம்லாம் எனக்கு தெரியாது. இல்லம்மா, அவனும் கொஞ்சம் வருத்தப்பட்டான் தான். அப்படியா? ஆமாம்மா. எப்போ உங்ககிட்ட வருத்தப்பட்டான்? இன்னைக்கு காலையில. இன்னைக்கு காலையிலயா? ஆமாம்மா. எங்க வச்சு பாத்தீங்க? கேபின்ல. என்ன கலர் சட்டை போட்டிருந்தா? என்ன கலர் சட்டை போட்டிருந்தான்னு சொல்லுங்க. ஒரு மாதிரி பிங்க்கு, டார்க் பிங்க்கு, லைட்டா ரெட்டு மாதிரி இருக்கும். அந்த கேபின்ல இருக்கிற லைட்ல ப்ளூ மாதிரியும் பிளாக் மாதிரியும் இருந்துச்சுமா. ஆல்மோஸ்ட் 6 கலர் சொல்லிட்டீங்க. மா நம்புமா. என்னம்மா நம்பாம கேள்வி கேட்குற? எந்த மாதிரி கலர்ல தாமா சட்டை போட்டிருந்தான்? ஏன் போய் சொல்றீங்க? எதுக்கு இப்படி விழுந்தடிச்சு அவனை காப்பாத்துறீங்க? வருத்தப்படுற மூஞ்சி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நீங்க அவனை பார்க்கவே இல்ல, அப்படிதானே? என்னம்மா இப்படி சொல்ற? பின்ன இன்னைக்கு அவன் ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கான். நீங்க என்னடனா கலர் கலரா ட்ரெஸ் போட்டிருந்தா அவனை நான் பார்த்தேன்னு போய் சொல்றீங்க? கமல் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்டு, அதுக்கும் மேல நிஜமாவே என் மேல அன்புள்ள அக்கறை உள்ள ஒரு மனுஷன். போன்ல குரலை மாத்தி பேசுறது அவனா இருந்தா கூட
நான் போலீஸ்லயோ ஆபீஸ்லயோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டேன். இந்த பிரச்சனையை வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணிருப்பேன். நீங்க கார்த்திக் கிட்ட சொன்னது என்னமோ நான் கார்த்திக் கிட்ட சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு. சாரிம்மா. விடுங்கண்ணே, அத பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேபின்ல எல்லாமே எங்க போயிட்டாரு? இப்பதானே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஷீதல் யாரு? புதுசா இருக்கு. பாஸ் இல்லாத நேரமா பார்த்து கால் பண்ணிருக்காங்களே. என்ன பண்ணலாம்? எடுத்து பேசலாமா? அவர் கேபின்ல இல்ல, அப்புறமா கால் பண்ணுங்கன்னு தானே சொல்ல போறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? டேய் இடியட், என்ன ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? வர வர போனே எடுக்க மாட்டேங்கிற. ஒரு எஸ்எம்எஸ் இல்ல, ஒரு வாட்ஸ்அப் இல்ல, ஒரு டெலிகிராம் இல்ல, வைபர் இல்ல, வீசாட் இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எல்லாத்துலயும் ஆன்லைன்ல வர, நான் ஹாய்னு மெசேஜ் பண்ணதும் ஆஃப்லைன் போயிடுற. என்ன அவாய்ட் பண்றியா? நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிருவ. யார் அது மணி? புது பிகரா? எப்ப பாரு எல்லார்கிட்டயும் மணி மணின்னு பேசுறியாமே. அவதான் உன் அடுத்த லட்சுமின்னு சொல்றியாமே. என்ன லவ்வா? உனக்கெல்லாம் லவ் செட்டே ஆகாது, ஊத்தி முடிக்கும். நீ எத்தனை லவ் பண்ணாலும் எல்லாமே அட்டர் ஃப்ளாப் தாண்டா ஆகும். ஆமா, அந்த மணி என்ன ஆம்பளையா இல்ல பொம்பளையா? டேய், நான் இவ்ளோ கத்துறேன், வாயை திறந்து ஒரு வார்த்தையாவது பேசுறியா நீ? ராஸ்கல், சி போன வை. யார் அது மணி? புது ஃபிகரா? எப்ப பாரு எல்லார்கிட்டயும் மணி மணின்னு பேசுறியாமே. அவதான் உன் அடுத்த லட்சுமின்னு சொல்றியாமே. என்ன லவ்வா? குட் மார்னிங். குட் மார்னிங் விஷ்ணு. என்ன ஏன் கேபின்ல நின்னுட்டு இருக்க? இல்ல, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? இல்ல, கவர்மெண்ட் ப்ராஜெக்டோட அக்ரிமெண்ட் காப்பி கேட்டிருந்தீங்கல்ல. ஓ ஆமால. மணி, எனக்கு இந்த மேனுவல் காப்பி வேணாம், எனக்கு இந்த சாஃப்ட் காப்பி தான் வேணும். எனக்கு அதை கொஞ்சம் மெயில் பண்ணிடுறியா? ஓகே விஷ்ணு. என்ன விஷ்ணு, காலையிலே டயர்டா இருக்கீங்க? அது ஏன் கேட்குற மணி, ராத்திரிலாம் தூக்கமே இல்லை. அதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கேண்டீன்ல இப்பதான் ஒரு டீயை போட்டேன். ஆனாலும் தூக்கம் போற மாதிரியே தெரியல. என்னாச்சு? ஏன் ராத்திரி எல்லாம் தூங்கல? அது வேணாம் மணி, சொன்னா நம்ப மாட்டேன். ஏன் இப்படிலாம் இருக்கீங்கன்னு என் மேல கோவப்படுவ. இதெல்லாம் எனக்கு தேவையா? அப்படி என்னதான் பண்ணீங்க சொல்லுங்க. நைட்டு பாஷால விடிய விடிய ஜாலியோ ஜிம்கானா தான். ஒரே சரக்கு சாங்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். தனியாவா போனீங்க? விஷ்ணு தோணலாம் தனியா போயிருக்கானா? ஷீதல்னு ஒரு பொண்ணு சும்மா பொழந்து கட்டிட்டா. என்ன பேர் சொன்னீங்க? ஷீதல். ஷீதல் யார் இது? கேள்விப்படாத புது பேரா இருக்கு. பேர் மட்டுமா புதுசு, ஆளே புதுசுதான். ஏதோ கனடா ரிட்டனா. நேத்து டான்ஸ் ஃப்ளோர்ல நான் போட்ட அந்த சால்சா ஸ்டெப்பை பார்த்து சும்மா மிரண்டானா பாத்துக்க. அப்புறம் என்ன, அவளுக்கு நான் கொடுத்த கம்பெனில என்ன பாராட்டி புகழ்ந்து போவே மாட்டேன் அடம் பிடிக்கிறா. அப்புறம் வீடு வரைக்கும் வந்துட்டு போனா பாத்துக்க. உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனை நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. வாயை திறந்தாலே உனக்கு போய் தான் வருமா? மணி, ஒண்ணும் இல்ல, என்னால நம்பவே முடியல. என்னால தான் நம்ப முடியல. நேத்து கூட எனக்கு பெருசா ஃபீல் ஆகல. பட் இப்ப நினைச்சு பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு.
ஒரு மாதிரினா? எக்ஸாக்டா எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த ஹார்ட்ல கேஸ் ஃபார்ம் ஆகி ரத்த குழாய் அடைச்சா நெஞ்சு அப்படியே வைப்ரேட் ஆகும்ல, அந்த மாதிரி இருக்கு. ஓஹோ. ஆம், அநேகமா என்னோட அர்த்தலட்சுமி இவதான் நினைக்கிறேன். முடிவே பண்ணிட்டீங்களா? ஆல்மோஸ்ட். சேட்டு பொண்ணு நினைக்கிறேன். சும்மா தலன்னு பிங்க் கலர்ல ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல இருந்தா சான்ஸே இல்ல. என்ன மணி, நீ ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. சேச்சே, அப்படிலாம் இல்ல. மணி யாரும் பாருங்க. ஷீதல் காலிங். ஐயோ, ஆயுசு 100ங்க அவளுக்கு. பேஸ்ட் அடிக்கிறா பாருங்களேன். கொடுங்க. ஹாய் ஷீதல். டேய் இடியட், வர வர போனே எடுக்க மாட்டேங்கற. ஒன் செக். மணி, இஃப் யூ டோன்ட் மைண்ட். என்ன விஷ்ணு? இல்ல, இது எப்படி சொல்றேன்னு தெரியல. திஸ் இஸ் சம்திங் பர்சனல். போன்லயே கேக்குறா, அதான். ஓகே விஷ்ணு, யூ ஜஸ்ட் கேரி ஆன். தேங்க்ஸ். சொல்லு ஷீதல். டேய் இடியட். எப்பா பொண்ணா இவ்வளவு கேவலமா பேசுறா? சீத்தல்னு ஸ்டைல பேரை வச்சுக்கிட்டு சேரியில இருக்குமே பேசுறா. ஐயோ, ஏன்னு என்ன பார்த்து பயப்படுறீங்க? நான் ஏமா பயப்படுறேன்? எனக்கு என்ன பயம்? மனசாட்சிக்கு எல்லாரும் பயந்துதானே ஆகணும். மா, நான் என்னமா பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? கமல் தான் இதை பண்ணான்னு அடிச்சு சொன்னீங்கல்ல, அதுக்கான ஆதாரத்தை கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணீங்களா? வீடேட்டா போலீஸ் டிபார்ட்மெண்டோட டைப்ல இருக்கு. பெரிய பெரிய கேஸ் எல்லாம் கிராக் பண்றோம். இது ஒரு சாதாரண விஷயம். எனக்கு ஃபோன் பண்ற ஒருத்தனை உங்களால யாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இல்லம்மா, பல கேஸ்களை நம்ம ஆளுங்க சால்வ் பண்றாங்க. நம்ம ஆளுங்களே தப்பு பண்றப்போ பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? இப்போ திருடன் ஈஸியா பிடிச்சிடலாம். போலீஸ்காரனே திருடுனா அவனுக்கு எல்லா லூப் ஹோலும் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தாமா இந்த கேஸ்ல நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்போ வெளி ஆளுங்க யாராவது ஃபோன் பண்ணியிருந்தா அவனுங்களை அமுக்கி போட்டிருக்கலாம். ஃபோன் பண்ணதே நம்ம ஆளா? அதாம்மா கஷ்டமா இருக்கு. என்னென்ன பேசுறீங்க நீங்க? அப்ப என்கிட்ட என்ன சொன்னீங்க? எனக்கு ஃபோன் பண்ணது கமல் தான்னு சொன்னீங்களா இல்லையா? எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கமல் பண்ணானா இல்லையாங்கிறது மட்டும்தான். அவனே பண்ணியிருந்தாலும் நாம கொடுத்த தண்டனை தப்புன்னு. ஒருவேளை பண்ணது அவனே இல்லைன்னா நம்ம பண்ணது பெரிய தப்பு. அண்ணே, ஏதாவது பேசுங்க. சும்மா அப்படியே அமைதியா நிக்காதீங்க. அம்மா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஒழுங்கா வாயை மூடிட்டு சும்மா இருந்திருக்கணும். உன்னை ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கணும். அதை கரெக்டா விசாரிக்க சொல்லி டீம் கிட்ட சொல்லியிருந்தா விஷயம் ஈஸியா முடிஞ்சிருக்கும். நான் என்னமோ மனசுல என்ன ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி நினைச்சுக்கிட்டு கேஸை விசாரிக்க போய் கார்த்தி, கமல், நீன்னு எல்லாருக்கிட்டையும் எனக்கு கெட்ட பேருமா. இங்க பாருமா, கடைசியா ஒரே ஒரு லாஜிக் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். என்ன லாஜிக்? தினமும் உனக்கு 4 தடவை போன் வந்துச்சுல்ல? கமலும் கார்த்திக்கும் மோதனதுக்கு அப்புறம் ஏன் உனக்கு போனே வர்றதில்ல? அசிங்கமா மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவன் உனக்கு போன் பண்றதில்ல, உனக்கு போன வர்றதில்ல. என்னம்மா, இந்த லாஜிக் ஓகே தானே? எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஃபோன் வராததும் கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? உனக்கு போன் பண்ணிட்டு இருந்த கமல் மாட்டிக்கிட்டான். அதனால இனிமேல் உனக்கு போன் வராது. எடுத்து பேசுமா, யாராவது இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? உனக்கு போன் பண்ணிட்டு இருந்த கமல் மாட்டிக்கிட்டான். அதனால இனிமேல் உனக்கு போன் வராது. எடுத்து பேசுமா, யாராவது இருக்கும்.
ஹாய். ஹலோ சாரி ராஜி, 4 நாளா ஃபோன் பண்ண முடியல. ஃபோன் பண்ண முடியலன்றதை விட நான் ஒரு பர்பஸாக தான் ஃபோன் பண்ணாமல் இருக்கேன். தினம் என் குரலை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. திடீர்னு ஒரு 4 நாள் என் குரலை கேட்கலன்னதும் உங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று தோணி இருக்கணுமே. என்னை மிஸ் பண்ணியிருப்பீங்களே. என் ஃபோனை எதிர்பார்த்து ஏமாந்தீங்க தானே? என்ன நான் சொல்றது சரிதானே? எனக்கு சத்தியமா தெரியும் இந்த ஃபோன் கமல் கிட்ட இருந்து வரல. அண்ணே சொல்லுங்க. அதான் எனக்கும் புரியலம்மா. ஒரே ஒரு நாள் டைம் கொடுமா. இந்த ஒரு நாள்ல நீங்க என்ன பண்ணிடுவீங்க? ஹலோ. அண்ணே அது பண்ணது கமல் இல்ல. என்னது? என்னப்பா இப்ப வந்து இப்படி சொல்றீங்க? ஏன் இத முன்னாடியே கண்டுபிடிக்க முடியலையா? சாரிண்ணே, லைனை ட்ராக் பண்ண முடியல. அவன் வேற ஏதோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பேசியிருக்கான். என்னப்பா அது? சரி, நான் அப்புறம் பேசுறேன். ராஜி, உனக்கு ஃபோன் பண்ணது கமல் இல்லையா?